பிரைஸ் த லார்ட். எதுக்கு ஜெபிக்கணுங்க சொல்லுங்க? எனக்காக எங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணால் போதும்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நம்மளுடைய ஜெபம் அவசியமாக இருக்கிறது. ஏசப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் மத்தேயு, மார்க்கு, யோவானில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசப்பா விடிய காலம் இருட்டோட எழும்பி போய் ஜெபம் பண்ணியிருக்காங்க. நைட்டு போய் ஜெபம் பண்ணியிருக்காங்க. கெத்சமனே தோட்டத்தில் ஒரு உபத்திரம் வர்றதுக்கு முன்னாடி ஏசப்பா முழங்கால நின்று 3 நேரம் ஜெபம் பண்ணியிருக்காங்க. ப்ரேயர் பண்ணுறதுக்கு சீஷர்களை கூப்பிட்டாங்க, அவங்க ஜெபம் பண்ணலை. அப்போது ஏசு குமாரன் அவரே வந்து ஜெபம் பண்ணியிருக்கார். பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏசப்பா ஜெபத்தில் உறுதியாக தரித்து இருந்திருக்காங்க. நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த உபத்திரவத்தை கடந்து போகணும்னா ஜெபம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. அந்த காலத்தில் எங்கள் தாத்தா 83 வயசுலேயும் நேர் முழங்காலில் நின்று ஒரு கட்டில் மேலே பைபிள் வச்சுட்டு அவங்க ப்ரே பண்ணுவாங்க. 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் கூட நிற்கிறாங்க. ஆனால் நம்மளால் இப்போ அப்படி நிற்க முடியல. பலவீனம், சோர்வு, இந்த மாம்சீகம் சொல்கிறத நம்ம கேட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஆவிக்குரியவர்களாக எழும்பி நிற்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோமா? முழங்கால நின்று ஜோம் பண்ணு. அந்த முழங்கால யுத்தம் செய்கிறது வந்து எவ்வளோ ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும்னு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? நம்ம தலைமுறைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம சந்ததிக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏசப்போட இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். முழங்கால நின்று ஜோம் பண்ணணும். வானத்தை நோக்கி ஏறெடுத்து, கரங்களை நோக்கி ஏறெடுத்து ஏசப்பாவை நோக்கி கூப்பிடணும். அதிகாலை எந்திரிச்சு ஏசப்பாவை தேடணும்னு நம்ம சந்ததிக்கு சொல்லி கொடுக்கணும். ஆலயத்துக்கு கரெக்ட் டைமுக்கு போகணும். சில பேர் ஸ்கூலுக்கு கரெக்ட் டைம் போயிடுறாங்க. இப்போ பார்த்தோன்னா ஸ்பெஷல் கிளாஸ் இல்லை சண்டே வந்து இந்த இர்ரெகுலர் கிளாஸஸ்லாம் நடக்குது, கரஸ்பாண்டன்ட் கிளாஸஸ்லாம் நடக்குது அப்படி சொல்லிட்டு சர்ச்சே கட் பண்ணிடுறாங்க நிறைய பிள்ளைங்க. அப்படிலாம் கட் பண்ணக்கூடாது. பேரண்ட்ஸு நம்ம தான் சொல்லணும் நம்ம பிள்ளைங்களுக்கு, கிளாஸஸ் ஆர் நாட் இம்பார்ட்டண்ட், சண்டே சர்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும். வளர தலைமுறைகளுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். வெள்ளிக்கிழமை ஆனால் ஆலயத்துக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு பிள்ளைங்க போகலையா அட்வைஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம ப்ரேயரில் நிற்போம். கண்டிப்பாக ஒரு நாள் பிள்ளைங்க வர வைப்பாங்க ஏசப்பா. எல்லாருமே ஏசப்பா கிட்ட வந்து தானே ஆகணும். ஸோ நம்ம வந்து காலையில் எந்திரிக்கும் போது, அதிகாலை எந்திரிக்கும் போது நம்ம சரீரம் சொல்லணும், வேண்டாம் தூங்கலான்னு. பட் நீங்கள் சரீரம் சொல்கிறது கேட்கவே கேட்காதீங்க. அது என்றைக்குமே வந்து பலவீனம் உள்ளது தான். ஆவி உற்சாகம் உள்ளது. இல்லை, நான் ஏசப்பாவை தேடுவேன், என் அப்பாவை நோக்கி பார்ப்பேன், நான் எந்திரிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஆவிக்குரியவர்கள் நம்ம எந்திரிக்கணும். எந்திரிச்சு ஏசப்பாவை பாடி துதிக்கும் போது காலையில் நீங்கள் 1 மணி நேரம் ஏசப்பாவோட பாதத்தில் அமர்ந்துருங்க. ஏசப்பா உங்களை ஒரு நாளும் யாருக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போக விட மாட்டாங்க. ஸோ ஏசப்பாவை நம்ம தேடுவோம். நம்மளுடைய முகத்துலேயும் ஒரு பிரகாசம் தெரியும். ஏசப்பா தெரிய வைப்பாங்க. அவர் வல்லமையுள்ள தேவன். அதுக்கப்புறம் பகலில் நீங்கள் 1/2 hour தூங்கினாலும் 1 hour தூங்கினாலும் தூங்கலாம். டாக்டர் சொன்னார் சொல்லிட்டு எல்லாரும் எப்படி பயப்படுறீங்க வாழ்க்கையில்? டாக்டர் வாக்கிங் போக சொல்லியிருக்காங்க, சுகர் வந்துடக்கூடாதுன்னு. டாக்டர் வந்து சாப்பிட்ட பிறகு உடனே தூங்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. டேப்லெட் போட சொல்லியிருக்காங்க சாப்பிட்ட பிறகு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி. இப்படி டாக்டர் சொல்கிற அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற நம்ம சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்மளை உண்டாக்கின தேவன், அவர் சொல்கிற வார்த்தைகளை நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் நம்ம ட்ரை பண்ணுவோம், கீழ்ப்படிய ட்ரை பண்ணுவோம். ஐ எம் நாட் பர்ஃபெக்ட், ஐ எம் ட்ரைங் டு பி பர்ஃபெக்ட். ஸோ நம்ம எல்லாருமே 4 மணி 3 மணிக்கு எந்திரிச்சு ஏசப்பாவோட நாமத்தை துதித்து பாடி போற்றும் போது நம்மளுடைய வீடே பரலோகம் போல மாறிடும். ஏசப்பாவுடைய தேவதூதர்கள் ஏணி வைத்து ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருப்பாங்க நம்ம வீட்டில். ஸோ அப்படி நம்ம எவ்வளோ நீங்கள் பணம் சம்பாதிச்சாலும் சரிதாங்க. வந்துச்சு, எத்தனை பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. அந்த டைமில் பணம் யாருக்கும் உதவி செய்யலை, மூச்சு விட முடியலை. டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸை தேடிட்டு போயிட்டு இருந்தாங்க. நம்மளாம் உயிர் வாழ்றது என்னது? நம்ம நன்மை செஞ்சதுனால உயிரோடு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஏசப்போட கிருபையினால் உயிரோடு இருக்கிறோம். இறந்து போனவங்களாம் கெட்டவங்களும் இல்லை, உயிரோடு இருக்கிற நம்ம எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது. சரியா? அதனால் ஏசப்போட கிருபையினால இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். அதிகாலை எந்திரிச்சு ஏசப்பாவை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள், எல்லா பிரச்சனைகள் எல்லாமே அகன்று போயிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.